கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானதோட பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த 4வது மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமாக. பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இதோ கர்த்தர் இந்த 2024ஆம் ஆண்டிலே 3 மாதங்கள் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 4வது மாதத்திலும் தகப்பனே, உடைய கிருபைகள் எங்களோடு கூட வருவதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மாதத்திற்கான வார்த்தைகளை தந்து என் தேவன் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திற்கான தேவனுடைய வாக்குத்தத்தம் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென், ஹல்லேலூயா. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அதாவது உன்னதத்தில் இருக்கிற தேவன், அவரோடு கூட இயேசுவோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று ஒரு வாக்கு தத்தத்தை இதில் இணைத்து தேவன் நம்மோட பேசுகிறதை பார்க்கிறோம். கடந்த மாதம் முழுவதுமாக, மார்ச் மாதம் முழுவதுமாக கர்த்தருடைய பாடுகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட ஆமென் வேதனைகளையும் பாடுகளையும் துக்கத்தையும் துன்பங்களையும் நாம் எல்லோரும் கடந்த சில நாட்களாகவே, ஏறக்குறைய 40 நாட்களாக இன்றைக்கு எல்லா திருச்சபைகளிலும் நாம் தியானித்தவர்களாய் காணப்பட்டோம். இன்னும் தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். அது கரிமானதோட பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக கொடுக்கப்பட்டார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக கொடுக்கப்பட்டார்? கர்த்தர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? அவர் ஏன் பாடுபட்டார் என்பதையெல்லாம் நாம் தியானித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியிலே நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்பதையும் நாம் தியானித்திருக்கிறோம். இப்படி ஒப்பு கொடுத்த பிதாவாகிய தேவன் இந்த 4வது மாதத்தில் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், அவரோடு கூட நமக்கு மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? பாருங்க, சர்வ வல்லம் உள்ள தேவன் இயேசுவையே நமக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்மை பரிசுத்தமான்களாக்க, நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்ற, நம்மை தம்மோடு கூட ஒப்புரவாக்கத்தக்கதாக இயேசுவை ஒரு பலியாக, ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே பலியாய் செலுத்துகிறதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி கொடுத்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இம்மைக்குரிய மறுமைக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளாதிப்பது எப்படி? அப்படி என்றால் இந்த வார்த்தையிலே இந்த 4வது மாதத்திற்கான வாக்குத்தத்தம் அடங்கியிருக்கிறது. அதுதான், தேவன் இந்த 4வது மாதத்தில் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருள் செய்வார். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் அருள் செய்வார். ஆம் பிரியமானதோட பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அநேக தேவைகளிலும் அநேக காரியங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். பலவிதமான இயக்கங்களோடு காத்து கொண்டிருக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்காகவே யாவையும் செய்து முடித்திருக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஜனமாகிய நம்மை எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிரப்பி திருப்தியாக்குகிற தெய்வமாய் காணப்படுகிறார். நாம் வேதத்தில் வாசிப்போம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1:3 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, வந்தனம் உண்டாவதாக என்று சொல்லி அடுத்த வரியில சொல்லுகிறார், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை
ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் நம்மை உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலே நம்மை திருப்தியாக்கி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே பிள்ளைகளே, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே அவரை ஏற்றுக்கொண்டு, அவரை விசுவாசித்து, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் ஆனதுனால இன்றைக்கும் நம்மை உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நிரப்பி நடத்துகிற தெய்வமா இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிற தேவன். ஆமென். உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் தம்முடைய ஜனமாகிய நமக்கு அருளப் போகிறதாக இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் கவலைப்பட வேண்டியவர்களே அல்ல என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியவர்கள் அல்ல. நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டியவர்கள் அல்ல என்பதை நம்முடைய தேவன் நம்மோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். ஆம், நாம் பரமபிதாவுடைய பிள்ளைகள். அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய பிதாவினிடத்தில் எல்லாம் உண்டு, எல்லா ஆசீர்வாதங்கள் உண்டு. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எல்லாவற்றையும் குறித்து நாம் விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு நம்முடைய தேவனுக்கு ஜபங்கள் மூலமாய் தெரியப்படுத்த வேண்டுமா? நாம் வேண்டுதல்களோடு தெரியப்படுத்த வேண்டுமா? அப்படி தெரியப்படுத்தினால் போதும், கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா அவன் தானாகவே எல்லாவற்றையும் வழங்குகிற தெய்வமா இருக்கிறான். அதாவது இந்த வசனத்துல கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியம் என்ன? நாம் கவலைப்படக்கூடாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் அருள் செய்வேன் என்று இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கவலைப்பட வேண்டியவர்கள் நாம் அல்ல. அவர் மேல் நம்பிக்கையா இல்லாதவர்கள், அவிசுவாசம் உள்ளவர்கள் தான் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவார்கள். நம்முடைய தகப்பன் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். நம்மை நேசிக்கிறவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்காக ஆமென் ஜீவனை கொடுத்த இயேசு என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இன்றைய தினம் அந்த ஜீவன் கொடுத்த இயேசுதான், நமக்காக தாமே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுதான் இன்றைக்கு நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே பிள்ளைகளே, லூக்கா எழுதிய சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 25 முதல் 31 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே அருமையான ஒரு சம்பவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவனிடத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டு என்பதை வாசிப்போம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 25 இருந்து வாசிப்போம். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன தேவன் இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று ஆண்டவர் கேள்வி எழுப்புகிறதை பார்க்கிறோம். நீங்கள் கவலைப்படுவதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டிலே வளர்கிற புஷ்பங்களை பாருங்கள். அவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை. ஆனாலும் அவைகள் தேவனால் போஷிக்கப்படுகிறதும் தேவனுக்குள் அவைகள் மகிழ்ச்சியாய் இருப்பதையும் உங்களாலே காண முடிகிறது அல்லவா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி நாம் மீட்கப்பட்டவர்கள் அல்லவா? ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுத்ததே, நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக தான்
குமாரன் மூலமாக நம்மை ஒப்புரவாக்கி தகப்பனோடு மீண்டும் உறவை ஏற்படுத்தி தகப்பனுடைய ஆசீர்வாதங்களுக்கு வாரிசலாக நம்மை மாற்றி இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்முடைய குறைகளை குறித்து, தேவைகளை குறித்து, அற்பமான உலக பிரகாரமான எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உலக சம்பந்தமான காரியங்களை குறித்து நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஆமென். நீங்க எதை குறித்து கவலைக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு இவைகள் எல்லாம் தேவை என்பது உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆம், எனக்கு அருமையானதோட பிள்ளைகளே, இந்த மாதம் என்னென்ன தேவைகள், உங்களுடைய கவலை என்ன, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன, உங்களுக்கு என்ன தேவை என்பது நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆம், அவர் அருள்வார். நிச்சயமா இந்த மாதத்தில் தேவன் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்ப போகிற மாதமாய் காணப்படுகிறது. மேலும் வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4வது மாதத்தில் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே, அவர் எப்பேற்பட்ட ஐஸ்வரியவர்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்துல வாசிக்கிறோம், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அண்ட சராசரங்களை படைத்தவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும், எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியைகள். அப்பேற்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவாராம். ஆமென். நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன், பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்க, நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவர் மூலமாக நிறைவாக்கி நம்மை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க போகிற ஒரு நல் மாதமாக இந்த 4வது மாதத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நம் தேவனிடத்திலே சகல மேன்மைகள் உண்டு, கர்த்தரிடத்திலே சகல ஆசீர்வாதங்கள் உண்டு. அநேக நேரங்கள்ல நாம் குறைவுபட தொடங்கும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது, அல்லது பலவீனங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? மனிதர்களை தேடி செல்கிறோம், மனிதர்களுடைய உதவிகளை நாடி செல்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரூத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், ரூத்து 2:12 வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். பிரியமான பிள்ளைகளே, ஒரு நல்ல வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தரால உனக்கு வரும். ஆமென். கர்த்தரால உனக்கு பலன் வரும். உன்னுடைய தேவைகள் அவரால் வரும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வருகிறவர்கள் பாக்கியவான். அடைக்கலமாய் வந்த உனக்கு வேதம் சொல்லுகிறது, அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதத்தில் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் இருக்கிறோம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் நிச்சயமாக நிறைவான பலனாலே நம்மை திருப்தியாக்குவார். நாம் குறைவான ஆசீர்வாதங்களோடு அல்ல, குறைவாய் தேவன் நம்மை நடத்த மாட்டார். அற்பமான நன்மைகளாலே நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். எனக்கு அருமையானதோட பிள்ளைகளே, எப்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தாரோ, அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதங்கள் நமக்காக தந்துள்ள அவர் சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். இந்த 4வது மாதம் தேவன் உன்னை ஆசீர்வாதங்களினாலே, நன்மைகளினாலே ஆசீர்வதிக்கிற ஒரு மாதமாய் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது அவருடைய செட்டைகளின் கீழ் அடங்கி இருக்க வேண்டும். அவருடைய செட்டைகளுக்கு கீழ் நாம் அடைக்கலம் புக வேண்டும். நாம் வேறு எங்கு செல்லக்கூடாது. கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அவரை சார்ந்து வாழும் பொழுது என் தேவன் நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். பிரியமானதோட பிள்ளைகளை, இன்னும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கர்த்தரிடத்தில் உண்டு என்று சொல்லி வாசிக்கும் பொழுது, இளையகுமாரன் வேதத்திலே ஒரு வார்த்தை சொல்லுவார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு பிரிந்து சென்ற அந்த இளையகுமாரன் சொல்லுகிற வார்த்தை இது. என் தகப்பனுடைய வீட்டிலே
எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது என்று சொல்லுகிறார். பூர்த்தியான சாப்பாடு, போதுமான அளவிற்கு ஆகாரம் உண்டு. என் தகப்பனுடைய வீட்டில பாருங்க, இம்மையிலே ஒரு தகப்பன் வீட்டில் இவ்வளவு ஆகாரம் உண்டு, இவ்வளவு வேலையாட்கள் உண்டானால் மறுமையிலே நாம் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன், அவர் சாதாரணமானவர் அல்ல. இன்றைக்கு எல்லாவரையும் பேசிக்கிற தேவன் அவரே. எல்லா மிருக ஜீவன்களையும், எல்லா பறவைகளையும், ஆமென், எல்லா உயிரினங்களையும் கர்த்தர் போஷிக்கிறவராக வேதம் சொல்லுகிறது. எல்லா ஜீவன்களும் அவரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய பிதாவுடைய வீட்டிலே பூர்த்தியான ஆகாரம், பூர்த்தியான ஆசீர்வாதங்கள் போதுமான அளவுக்கு தேவனிடத்தில் உண்டா. நாம் அவருடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வரும் பொழுது, அவரை விசுவாசித்து நாம் நாடும் பொழுது, அவரையே நம்பி அவருக்கு அண்டி நாம் வரும் பொழுது, நிச்சயமாய் தேவன் எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த 4வது மாதம் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற மாதம். தொடர்ந்து வேதத்துல வாசிக்கும் பொழுது பிதாவுடைய வீட்டில் எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை கூட வாசிப்போம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழங்களில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, பிள்ளைகளே, தேவன் எப்படியெல்லாம் இந்த 4வது மாதத்தில் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், நம்முடைய குறைகளை நிறைவாக்க போகிறார், நம்முடைய எல்லா சஞ்சலங்களை நீக்க போகிறார் என்று சொன்னால், இந்த வாசிக்கப்பட்ட பகுதியிலே கர்த்தர் நம்முடைய தகப்பனாகிய தேவன் இதோ நமக்கு துணையாய் இருந்து உயர வானத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறாராம். இந்த மாதம் நமக்கு பஞ்சமில்லாத ஒரு மாதம், குறைவில்லாத ஒரு மாதம். அடைக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதமான வழிகளையும் தேவன் திறந்து நம்முடைய களஞ்சங்களை நிரப்பி நம்மை சந்தோஷிப்பிக்க போகிற ஒரு நல்ல மாதமாக இருக்க போகிறது. மகிழ்ச்சியின் மாதமாய் இருக்க போகிறது. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து நிறைவாக்கி ஆசீர்வதிக்கிற மாதமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தொடர்ந்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு விசேஷத்தது என்று சொன்னால், சங்கீதக்காரர் சொல்றாரு, வாசிப்போம். சங்கீதம் 81:16வது வசனம். 81ஆம் சங்கீதம் 16வது வசனம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தி ஆக்குவாராம். ஃபைன் வீட் சொல்லப்பட்டிருக்கிறது. உச்சிதமான நல்ல சிறந்த ஆகாரத்தினாலே, சிறந்த காரியங்களை கொண்டு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராம். அந்த தேன் என்று சொல்லும் பொழுது எல்லா தேன் போல அல்ல, இது கண்மலையில் இருக்கின்ற தேன். கண்மலையில் இருக்கின்ற தேன், அந்த விசேஷித்த தேனினாலும் விசேஷித்த ஆகாரத்தினாலும் தேவன் நம்மை நிரப்புவாராம். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், ஆமென், இம்மைக்குரியவைகளோடு கூட ஒப்பிட முடியாத ஆசீர்வாதங்கள். தேவன் அளிக்கின்ற நன்மைகள் எம்மைக்குரிய நன்மைகளைப் போல் அல்லாமல் அவைகள் விசேஷித்த நன்மைகளாய் காணப்படும். இந்த 4வது மாதத்தில் உச்சிதமான கோதுமை, ஆமென், கண்மலையின் தேன் என்று சொல்லப்படுகிறது போல தேவன் விசேஷித்தவைகளாலே இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதமாய் மாற்ற போகிறார். பிரியமானதோட பிள்ளைகளே, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதத்தில் தேவன் நம்மை எல்லாவற்றினாலும் நம்மை நிரப்ப ஆசீர்வதிக்க எல்லாம் தேவன் நமக்கு அருள் செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களில் வாசிக்கிறோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்டிருப்பீங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டுமா? தேவன் சொல்லுகிற கற்பனைகளுக்கு, வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்தால் நிச்சயமாகவே தேவன் நம்மை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்களை கட்டளிடுவார். கர்த்தருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்கும் பொழுது, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறபடி நாம் வாழும் பொழுது, மெய்யாகவே மெய்யாகவே கர்த்தர் சொல்லுகிறபடி அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. ஆம், நாம் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் மாவு பாத்திரம், இவன் எண்ணெய் பாத்திரம், உன்னுடைய ஆட்டு மந்தை, உன்னுடைய மாட்டு மந்தை, உன்னுடைய மிருக ஜீவன்கள், உன்னுடைய வயல்காடு எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். உன்னுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராம். பிரியமானவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு மாதமாய், நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாய் தேவன் நம்மை நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், இதற்கு எடுத்துக்காட்டு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே மகனை நமக்காக ஒப்பு கொடுத்தார் அல்லவா? இதை காட்டிலும் வேறு எதுக்கு நாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை. நாம் ஏன் கலங்கணும்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையானதுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் நம்முடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி இந்த மாதம் ஒரு நிறைவான, ஆசீர்வாதமான, மகிமை நிறைந்த ஒரு மாதமாக நம்மை நடத்தி செல்வார். விசுவாசிப்போம். இந்த வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி கொள்வோம். கர்த்தர் தாமே நமக்கு துணை செய்வாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேளையிலும் கூட நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி. இதோ நான் உனக்கு எல்லாவற்றையும் அருள் செய்வேன் என்று சொன்னீர், அதற்காய் நன்றி அப்பா. எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொன்ன வார்த்தையின்படி என் தேவன் நிச்சயமாகவே எங்களுக்கு அருளுவீர். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க போகிற மாதம், குறைகளை நிறைவாக்குகிற மாதம். இதுவரைக்கும் பிள்ளைகள் ஏங்கி பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகளில் எத்தனையெல்லாம் இழந்திருக்கிறார்கள், அவைகளெல்லாம் இந்த மாதத்தில பிள்ளைகளுக்கு அளித்து நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்கான வழிகளையும் என் தேவனீர் போதித்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென்.